லுங்கி ஜிமிக்கி போட்டு ஜில்லு ஜில்லுக்கிற ரவிக்க போட்டு இங்க நீயும் கிளம்பி போற சொல்லு வேகமா நானும் துணைக்கு வரேன் பேசிக்கிட்டே கண்ணே போவோமா ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா. நேயர்களுக்கு வணக்கம். நான் மைனா படத்தின் கதை நாயகன் விதார்த் பேசுகிறேன். இன்றைக்கி மைனா படத்தோட ப்ரெஸ் மீட்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு மைனா படம். அதுக்கு முக்கிய காரணம் இயக்குனர் பிரபு சாலமன் சார். அவருடைய அற்புதமான ஒரு திரைக்கதை, அருமையான ஒரு உயிரோட்டமான ஒரு கதை, அதில் எல்லாரையுமே ரொம்ப இயல்பாக நடிக்க வச்சுருக்காங்க. அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்தாலும் இந்த படத்தை கரெக்டாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறதுக்கு மெயின் காரணம் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், கல்பாத்தி அகரம் சாரும், ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்களும் இதுக்கு முக்கிய கடமைப்பட்டிருக்கோம். ரெண்டு பேரும் இணைந்து ஒரு கடைக்கோடி மக்கள் வரையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு மெயின் காரணம் அவங்க ரெண்டு பேரையும் சொல்லணும். இன்றைக்கி இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே இதுவரையும் ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஒருத்தர் காலையில் நண்பர்கள்லாம் காலையில் போயிட்டு எனக்கு டிக்கெட் கிடைக்கல, அதனால நைட் ஷோ செகண்ட் ஷோ வர காலையில் போனவங்க செகண்ட் ஷோ வர இருந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு தூக்கம் வரல, ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. எல்லாருமே 2 டைம் 3 டைம் படம் பார்த்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இயக்குனர் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அழகாக எங்களை வேலை வாங்கி ரொம்ப அற்புதமாக உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நான் எல்லாரும் இயல்பாக நடிச்சிருக்கோம் அப்படின்னா இயக்குனருக்கு தான் போய் சேரணும். ஏன்னா நாங்கள் சுருளிங்கிற கதாபாத்திரத்தில் மட்டும் நான் இருந்தேன். ஆனால் அவர் இதில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்திலுமே அவர் வாழ்ந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன நினைச்சாரோ அதை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்ஸ் இயக்குனர் பிரபு சாலமன் சார். பிஹைண்ட் வுட் நேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மைனா திரைப்படத்தின் இயக்குனர் பிரபு சாலமன் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு உங்களை மாதிரி நேயர்கள் ரொம்ப நியூட்ரலாக கொடுத்த ரிப்போர்ட்ஸ் தூக்கி கொண்டாடிட்டீங்க. அடுத்த திரைப்படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சியும் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மைனா டீம் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் 2 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று ரெட் ஜெயின் மூவிஸ் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், அடுத்தது ஏஜிஎஸ் திரு கல்பாத்தி அகரம் சார் அவர்களுக்கும். என்னுடைய மைனா டீம் நன்றின்னு சொன்னால் சின்ன வார்த்தையாயிடும். இது காலம் முழுவதும் நான் சினிமாவில் இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். மைனா படத்தை பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் பிரபு சாலமன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் டைட்டில் கேரக்டர் and for supporting me from the first day onwards. அவரை ரொம்ப என்கரேஜ் கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த மூவி ப்ரொடியூசர் ஜான் மேக்ஸ் அண்ட் ரெட் ஜெயின் குரூப்ஸ் உதயா சார் இந்த சின்ன படத்தை இவ்வளோ பெரிய படமாய் இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி கொடுத்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதுக்கு அவருக்கும் என்னோட சின்சியர் தேங்க்ஸ். behindwoods.com வெப்சைட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் டி இமான். we are in the success meet of மைனா. எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நான் பண்ண படங்களில். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரியலிஸ்டிக் ஃபிலிம் அப்படின்ற ஜான்ரில் நான் வேலை செய்து இதுதான் முதல் படம். நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், மசாலா ஃப்ளிக்ஸில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு தேவையான அனைத்து சக்ஸஸும் கிடச்சிருக்கு. பட் ஒரு இயல்பான படத்துக்குள்ள இயல்பான கேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் வேலை செய்யணும்னு ரொம்ப வருஷம் ஆசை. அது எனக்கு இந்த படத்தின் மூலயமா அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சோடனே எனக்கு சரியான தீனி மாதிரி சாங் சைட்லையும் சரி பின்னணி சைட்லையும் வேறு ஒரு பரிணாமம் எடுக்கணும்ன்ட்டு அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சுருக்கோம். இந்த டோட்டல் டீமுக்கும் இந்த ஒரு கிரெடிட் இப்போது பயங்கர ஒரு அப்ளாஸ் எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு ஆடியன்ஸ் மூலயமா. தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது, ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி மெலடி தான் ரூல் பண்ணுது. நிறைய மெலோடியஸ் சாங்ஸ் இதில் இருக்குது. பட் தியேட்டர்கள் ஆடியன்ஸ் யாருமே டிஸ்டர்ப் ஆகாமல் மெலடி சாங்ஸ்லாம் அவ்வளோ வரவேற்பு கொடுத்து, அதுவும் இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸுக்கு முன்னாடிலாம் கையப்பொடின்ற ஒரு நல்ல மெல்லிசை பாடல் இருந்தும் அதுக்கு அவ்வளோ கிளாப்ஸ் தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். And I would like to thank Behind Woods for giving fabulous reviews for this film. Thank you so much. வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் இணையதள சகோதரிகளுக்கு இந்த மைனா ப்ரெஸ் மீட்லேருந்து தம்பிராமையா மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். கடின உழைப்பு வீண் போகாது என்பது உலக பொதுமொழி. அந்த வகையிலே இன்றைய தினம் மைனா திரைப்படம் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் தெரிந்த உலகம் முழுக்க இந்த படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு.
இந்த படத்தில் முதலாக நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் லெங்த் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு குணச்சித்திர கேரக்டர், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அந்த வகையில் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய திரு பிரபுசாலம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு வித்திட்ட திரு உதயநிதி ஸ்டாலின் சார், ஏஜிஎஸ் அகோரம் சார், இந்த படத்தை ரிலீஸுக்கு முன்னாலே இந்த படத்தினுடைய ப்ரொமோவுக்கு மிகப்பெரிய பிரமாக்களாக இருந்திய இயக்குனர் பார்த்திபன் சார், கலைஞானி கமல் சார், எகைன் 2 நாட்கள் தூங்கவில்லை என்று பொன்மொழி அருளிய உதயநிதி ஸ்டாலின் சார் அவருங்க. அப்படி அத்தனை உள்ளவங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தமிழ் திரைப்பட டெக்னீஷியன்ஸ் மட்டும் பாராட்டியப்பட்ட இந்த படம் இன்றைய தினம் தமிழ் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த படத்தை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு குணச்சித்திர நடிகனாக இருந்தாலும் கூட நான் இனி வருங்காலத்தில் நல்ல படைப்புகளில் மட்டுமே என்னை ஈடுபடுத்தி கொண்டு எனக்கு நெஞ்சன் நிறைந்த ஒரு கதாபாத்திரங்களை மட்டுமே நான் தாங்கி நடிக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நான் இருக்கேன். மீண்டும் இந்த பிகின் யூனிவர்ஸ் இணையதள எனது சகோதரிகளுக்கு எனது நெஞ்சமிழிந்த வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்து விடைபெறுகிற நன்றி, வணக்கம். ஹாய், நான் சூசன் பேசுகிறேன். என்னை மைனா மூவியில் பார்த்துருப்பீங்க. சுதாவாகிய சூசன்னு கூட சொல்லலாம். மைனா மூவி வந்து என் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு முகவரி எனக்கு இந்த மூவி. எனக்கு ஒரு அழகான முகவரி கொடுத்த பிரபு சாலமன் சாருக்கும் ஜான் மேக்ஸ் சாருக்கும் நான் ரொம்ப ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். இந்த மூவி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் கொஞ்சம் நெகட்டிவாக பண்ணியிருப்பேன், எல்லோரும் ரொம்ப என்னை வெறுக்காதீங்க. இன்னும் இந்த மூவி வெற்றி அடைய உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எல்லாரும் போய் பாருங்கள், ப்ளீஸ் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மூவி மியூசிக் ரொம்ப அழகாக வந்திருக்கு, கதையும் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கணும். அண்ட் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பார்க்க போகிறவங்களுக்கு அட்வான்ஸ் தேங்க்ஸ். தேங்க்யூ. வணக்கம், நான் மைனா படத்தோட கேமராமேன் சுகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி மைனா படத்தோட ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசுகிறோம். ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு எங்களுக்கு கிடைச்ச வெற்றிக்கு மக்கள் ரொம்ப அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி.